நான் உங்களை பார்க்கணும். நாங்கள் போய் புற்று மண்டபத்தில் போய் பார்த்தோன்னே எனக்கு திருப்தி ஆயிரும். அங்கே போய் ஒரு 5 நிமிஷம் நின்றுட்டாலே எனக்கு போதும், எல்லா கவலையும் பறந்துடும். அதனால அம்மா வந்தவங்க அவங்க அப்படியே காரை திறந்து ஏறலாம். அவங்க பின்னாடி வந்துட்டாங்க. நாங்கள் 4 சிட்டி தான் இருக்கோம். அப்படி பின்னாடி வந்தாங்க. ஒரு காலத்துக்கு பிடிச்சிட்டு வந்துட்டு அம்மாவுக்கு வேர்த்து வேர்த்து போட்டுது. அவங்க சின்ன பொண்ணு வந்து நல்ல துணியை வச்சு தொடச்சிட்டே இருக்கிறாங்க. வேர்த்து போட்டது. அம்மாவை ஐஸ் கட்டி வச்சிருக்கு, எப்படி வேர்த்து போட்டது? அம்மா வந்து ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், எப்படி வாழ்ந்து போகணுங்கிறதான் அவங்க வாழ்க்கை வழிமுறையில வழிகாட்டியா வாழ்ந்து காட்டிட்டாங்களே தவிர, அம்மா வந்து இருக்கிறாங்க. அவங்க வந்து எல்லாரும் சொல்லுவாங்க அவங்க மறைஞ்சிட்டாங்க, கிடையவே கிடையாது. அம்மா வந்து அங்கேயே தான் இருக்கிறாங்க. ஏன்னா அம்மா சொல்லும் போது என்கிட்ட அருள்வாக்குல கூட அம்மா சொல்லுவாங்க, நான் அவங்களுக்கு வந்து ஓங்காரத்துல ஒடுங்கிறதுக்கு 1 மாசத்துக்கு முன்னாடி எனக்கு அருள்வா கிடைக்கும். நான் மட்டும் தனியா போயிருக்கேன். அன்னைக்கு எனக்கு அருள்வா கிடைக்கும். அப்ப அம்மா சொல்றாங்க, இனிமேல் நீ எதுக்கும் கவலைப்படாத அப்படின்னா. சரிம்மா, அடிக்கடி இந்த மருவத்தூர் மண்ணை மிதி. சரிம்மா, அந்த மண்ணோட மதிப்பை பாருங்க. இது எப்பேற்பட்ட தெய்வம், எப்படி சொல்லுது பாருங்க. அடிக்கடி இந்த மருவத்தூர் மண்ணை மிதி. ஆனா நீங்க வந்து போற செலவெல்லாம் கணக்கு பார்க்காத. நான் பார்த்தது உண்டு, எதுக்கு போய் சொல்லணும். ஃப்ளைட்ல வந்தேன்னா ஃப்ளைட் டிக்கெட்டு அங்கேருந்து சென்னையிலேருந்து மருவத்தூர் போக காரு சார்ஜி, அங்கேருந்து இங்கே வர சார்ஜி, இப்படிலாம் ஆகுதே. ஒரு ஆள் வந்துட்டு போனாலே இவ்வளோ செலவாகுதே, எதுக்கு நம்ம செலவு பண்ண பிள்ளைங்க. நான் யோசிச்சது உண்டு. அதை அம்மா அப்படியே அடிச்சு சொன்னாங்க. அன்னையிலேருந்து நான் இன்னை வரை இப்போ யோசிக்கவே மாட்டேன். இருக்கோ இல்லை, போயிட்டே மருவத்தூர் கிளம்பணும் தோணிடும். முன்னாடி சொல்லுவோம், அம்மா படத்தை இருந்துட்டு அம்மா உங்களை பார்க்கணும் போல இருக்குமா, எனக்கு தேடுது, நான் பார்க்கணும்னு சொன்னா பொடி அப்படி எப்படி கூட்டிட்டு போவாங்களே எனக்கு தெரியாது. நாங்க போய் நின்ன பிறகுதான் அதே நினைச்சுப்போம். அந்த மாதிரி விறுவிறுன்னு அப்படியே கூட்டிட்டு போயிடுவாங்க. இப்பவும் அப்படிதான். அம்மா நான் உங்களை பார்க்கணும். நாங்க போய் புற்று மண்டபத்துல போய் பார்த்தோன்னே எனக்கு திருப்தி ஆயிரும். அங்க போய் ஒரு 5 நிமிஷம் நின்றுட்டாலே எனக்கு போதும், எல்லா கவலையும் பறந்துடும். அதனால நான் நேரா அம்மாட்ட சொல்லுவேன், அம்மா நான் உங்களை பார்க்கணும், நான் வரணும் அப்படின்னு சொன்னா. அப்ப சொன்னாங்க அம்மா, அடிக்கடி இங்க மருவத்தூர் மண்ணை மிதி, இங்க வந்து போற செலவை கணக்கு பார்க்காத. சரிம்மா, என்கிட்ட ஒரு தடவை பாதபத்தியில சொன்னாங்க, நீ வந்தா எலுமிச்சம்பழம் விளக்கு போட்டுட்டு போ அப்படின்னு சொன்னாங்க. அதை நான் விடவே மாட்டேன், மறக்கவே மாட்டேன். ட்ரெயினுக்கு லேட்டான சரி, ட்ரெயின் கூட நிற்கும் சக்தி, 5 நிமிஷம் லேட்டா கூட கிளம்பும் அன்னைக்கு. அப்படி லேட் ஆயிட்டுனா அங்க தொண்டு செஞ்சு மக்களை பார்த்து அங்க பார்த்து இங்க பார்த்து நான் போவேன். விளக்கு போட லேட் ஆயிட்டா கூட நான் ஆனா போடாம போக மாட்டேன். எப்படியாவது போனா போகுது ட்ரெயின் அப்படின்னு எனக்கு ஒரு தைரியம். ஆனா எனக்கு என்ன தைரியம் உண்டு, அம்மா நிச்சயமா அதை நிறுத்தி வச்சிருப்பாங்கன்னு ஒரு நிறுத்தியிருக்காங்க. 2 தடவை 3 தடவை நான் அனுபவப்பட்டிருக்கேன். அதுலலாம் ட்ரெயின் லேட் ஆயிரும் அன்னைக்கு. அப்போ போய் நான் எலுமிச்சம்பழ விளக்கு போட்டுட்டு தான் நான் வருவேன். அப்ப அம்மா சொன்னாங்க, நான் சொல்லி நீ போடுற எலுமிச்சம்பழ விளக்க என்னைக்குமே நீ மறக்காம போட்டுட்டு போ அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு ஒரு காரணமும் சொன்னாங்க அம்மா. எலுமிச்சம்பழ விளக்கு ஏன் போட்டு போகணும்னு சொன்னா, இங்க விளக்கு எரியற மாதிரி உன் குடும்பம் நல்லா இருக்கும், பிரகாசமா, அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தையும் அம்மா சொல்லி சொன்னாங்க அந்த விளக்கு. அதனால நான் மறக்காம போட்டுடுறேன். அப்புறமா என்ன கேட்டாங்கன்னா, உனக்கு என்ன வேணும் இப்ப சொல்லு அப்படின்னாங்க. நான் அம்மாட்ட எப்பவும் பேசுற மாதிரி நீதாம்மா வேணும் அப்படி சொல்லிட்டேன். ஐயோ, மனசுக்குள்ளே நினைக்கிறேன், ஐயோ அம்மாவை நீதான் வேணும்னு சொல்லிட்டோமே, என்ன பண்ணு இப்படி சொல்லிட்டோமே. இப்ப திரும்பவும் கேட்கறாங்க அம்மா, நீ அப்படி சொல்லாத, உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, நான் அம்மா தர ரெடியா இருக்கேன், நீ சொல்லு, நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாங்க. இல்லம்மா, உங்க அருளும் ஆசையும் எனக்கு வேண்டும்மா அப்படின்னு சொன்னாங்க. அதெல்லாம் இருக்கட்டும், பைசா கொடுத்தனா கடையில கை நீட்டி உனக்கு என்னென்ன தேவையோ அந்தந்த பொருளெல்லாம் வாங்கலாம். அது போல அம்மா உனக்கு நான் கொடுக்க தயாரா இருக்கேன், உனக்கு என்ன வேணும்னு சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்போ நான் சொல்லுவேன், நீனும் உன்னோட அருளும் ஆசையும் தாம்மா எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னேன். என்னுடைய அருளும் ஆசையும் உனக்கு என்னைக்கும் உண்டு, இது ஆதிபராசக்தி உத்தரவு அப்படின்னு சொல்லி என்னை அனுப்புனாங்க. உண்மையிலே நான் இருந்த சந்தோஷம் இருக்கு பாருங்க, அப்படி சொல்லவே முடியாது. அவ்வளோ ஒரு சந்தோஷப்பட்டேன். எவ்வளவு பெரிய ஒரு மகான், ஒரு தெய்வம், யாருக்குமே ஈடாகாது. அந்த தெய்வம் வந்து பார்க்கறதுக்கு எளிமை, அவங்க சொல்லுல எளிமை, அவங்க நடைமுறையில எளிமை. யாருமே ஈஸியா அந்த தெய்வத்தோட ரகசியத்தை அறிய முடியாத ஒரு தெய்வம். எப்படி வந்து நம்ம கிட்ட கேட்டது, உனக்கு என்ன வேணும், நான் உனக்கு என்னமா செஞ்சேன், நான் தான் வந்து உங்ககிட்ட பாத பூஜை பண்ணி அது வேணும் இது வேணும் எல்லாம் எது வேணும்னு நான் கூட கேட்க மாட்டேன். அம்மாட்ட போனா பார்த்தா போதும், எனக்கு அது சரியாயிடும். அந்த மாதிரி உங்ககிட்ட தான் நான் சரி பண்ணி நான் ஒண்ணு வாங்கினேம்மா.
ஆனா நீ வந்து என்னை பிள்ளையா நினைச்சு நான் மும்பையில இருக்கேன் எங்கேயோ, ஆனா என்னை கூப்பிட்டு உனக்கு என்ன வேணும்னு கேட்டியம்மான்னு எனக்கு அவ்வளோ சந்தோஷம், ஆனந்த கண்ணீரும் வந்துச்சு. அது வந்து மறக்கவே முடியல என்னால. அப்படி அவங்க கேட்ட இதெல்லாம் அருள்வாக்குல அப்படி நெஞ்சு வந்து அப்படி படன்னு அடிக்குது. ஆனாலும் அம்மா கேட்கிற சந்தோஷமும் கண்ணீர் மழுகுது எனக்கு. அப்படியே அழுதுட்டு நான் அதை முடிச்சுட்டு வெளியில வந்துட்டேன். வந்து வீட்டுல எல்லாம் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டு சொன்னேன். ஏன்னா அவங்க ஒரு மாசத்துல இப்படி ஒங்காரத்துல போய் ஒடுங்க போற விஷயம் எனக்கு தெரியாதே. அப்ப வந்து அம்மா நீ இனிமேல் எதை பத்தியும் கவலைப்படாத அப்படின்னு சொன்ன வார்த்தை வந்து யாருங்க சொல்லுவா? எத்தனை தெய்வத்தை கும்பிட்டுருக்கோம், எத்தனை கோயிலுக்கு போயிருக்கோம், எத்தனை குருக்களை பார்த்திருக்கோம். யாரு சொல்லுவா இந்த வார்த்தைய? அப்படி செய்யறாங்க. சொல்லுது மட்டும் இல்ல, அவங்க நடைமுறையில கூட அதை நடத்துறாங்க பாருங்க. அதுதான். அது வந்து சொல்றது யாரு வேணா சொல்லிடலாம். அவங்க நடைமுறையில நடத்தி கொடுக்குறாங்க பாருங்க ஒண்ணு ஒண்ணும். அதை வந்து மறக்கவே முடியாது அம்மாவை. அதனால அம்மா இல்லைன்னு யாருமே நினைக்காதீங்க. அவங்க வந்து உயிரோட்டமா அப்படியே இருக்கிறாங்க அங்க. அப்போ வந்து சக்தி, நான் சொல்லி முடிச்சுட்டு வந்துட்டேன். வீட்டுல வந்து சொல்லி ரொம்ப ஹாப்பியா இருந்தேன். 15 நாள் ஒரு மாசம் கழிச்சுதான் இந்த விஷயங்கள்லாம் நடக்குது. நடக்கும்போது கூட நான் என்னை அம்மா அங்கேயே நிறுத்தி வச்சுட்டாங்க. என்ன சொன்னாங்கன்னா, நான் நவராத்திரி எப்போ அம்மாட்ட பாத பூஜை எப்பவும் பண்ணுவேன். நான் எப்போ டிக்கெட் எடுத்து வச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பும்போது நம்மளுடைய மஞ்சள் காப்பு தான் அந்த வருஷம் முடிஞ்ச உடனே நான் அம்மாட்ட போய் அம்மா நான் வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத பூஜை பண்ண போனேன். அப்ப அம்மா சொன்னாங்க, நீ போன வருஷம் எத்தனை காப்பு கட்டினேன்? நான் 18 காப்பு கட்டினேம்மா. உன் கஷ்டம் எல்லாம் தீர்ந்துட்டு பத்தியா, இந்த வருஷம் 28 காப்பு கட்டு, நீ ரொம்பவே நல்லா இருப்ப அப்படின்னு சொல்லி கை தூக்கி அப்படி ஆசீர்வாதம் பண்ணாங்க. ஆனா காப்பை கட்டிட்டு வெள்ளிக்கிழமை வரைக்கும் இருந்து பார்த்துட்டு போயேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப நான் நினைச்சிட்டேன், வெள்ளிக்கிழமை வரைக்கும் இருந்து பார்த்துட்டு போன்னு சொன்னோன்னே குங்கும காப்பு வெள்ளிக்கிழமை, அதனாலதான் அம்மா நம்மளை பார்த்துட்டு போக சொல்றாங்க, நம்ம இங்க இருந்துடணும். நான் போல. அன்னைக்கு எனக்கு டிக்கெட்டு சென்னையில இருந்து மும்பைக்கு டிக்கெட்டு, ஃப்ளைட் டிக்கெட் 7,000 ரூபாய் கிட்ட போட்டு வச்சிருந்தாங்க. அப்ப எங்க வீட்டுக்காரங்க வந்து என்கிட்ட சொல்லுவாங்க, இங்க பாரு சும்மா, அம்மா சொன்னதெல்லாம் உனக்கு கட்டிட்டேன், ஸ்லிப்பை காமிக்கிறேன், அம்மா சொல்றதெல்லாம் உனக்கு கட்டிட்டேன், நீ அதனால என் கூட வந்துரு, மன்றத்திலயும் நவராத்திரி விழா வைக்கணும்ல, நீ வா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப நான் வந்து மருவத்தூர் போனா எனக்கு தொண்டு செய்யணும்னு சொல்லி நான் தனியா ஒரு ரூம் போட்டுப்பேன். ஏன்னா இவங்களை போய் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்க முடியாது, தூக்கத்துல எழுப்ப முடியாது. 12 மணிக்கு போவோம், காலையில 3 மணிக்கு போவோம், வருவோம் போவோம்னு சொல்லிட்டு நான் தனியா ரூம் போட்டுருந்தேன். என்னுடைய ரூமை பூட்டிட்டு சாவியை கொண்டுட்டு நேரா தொண்டு செய்யற இடத்துக்கு போயிட்டேன். அப்ப அவங்க எனக்கு போன் அடிக்கிறாங்க, வா பிச்சம்மா போலாம் மும்பைக்கு. இல்ல இல்ல நான் வரலப்பா, அம்மா சொல்ல மீறி நான் வர முடியாது, என்ன வேலை வேணா இருக்கட்டும், எப்படி வேணா இருக்கட்டும், நான் வர முடியாதுன்னு சொல்லி நான் அங்கேயே இருந்துட்டேன். மறுநாள் செவ்வாய்க்கிழமை வேப்பிலை மந்திருக்கு கிடைக்குது. ஒரு தடவை 2 தடவை அடைக்கிறாங்க. அம்மா நான் தூரத்துல வரும்போது ஒரு அடி, பக்கத்துல வந்து ஒரு அடி. ஐயோ 2 அடி பிடிச்சிட்டாங்க. அவ்வளவு சந்தோஷப்பட்டுட்டு சங்கல்பெல்லாம் படிச்சுட்டு எல்லா பேப்பர்ஸ் எல்லாம் வந்து இதெல்லாம் படிச்சுட்டு நான் பரிசு போற இடத்துக்கு போறவா நேரா கிணத்து பக்கத்துல வரேன். ஏன் நம்ம கிணத்து பக்கத்துல வந்தோம், அங்கெல்லாம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு நிக்கிறேன். அம்மாவுடைய கார் நிக்குது. அம்மா அன்னைக்குதான் பாத பூஜை ரூம்ல இருந்து கிளம்பி போறாங்க. அப்போ நான் அம்மாவை போய், சரி அம்மா கார் நிக்குது, அம்மா கிளம்புறாங்க, நம்ம அம்மாவை போய் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அம்மாவை பார்க்க வரேன். வரும்போது என்னன்னா ஒரு 3 லேடிஸ் மட்டும் தான் அந்த பக்கம் இருக்காங்க. அவங்க யாருன்னு தெரியல. 3 சக்தி மட்டும் தான் அந்த பக்கம் இருக்காங்க. பாக்கியெல்லாம் அந்த பக்கம் தள்ளி பூட்டு போட்டாச்சு, கார் நிக்குது. ஐயோ இவங்க கூட போய் நம்ம இருந்தா அம்மா நம்மளை கரெக்டா கேட்குமே அப்படின்னு சொல்லிட்டு சரி அம்மாவை பாத்திரலாம்னு சொல்லிட்டு அம்மா பாதபூஜை ரூம்ல இருந்து நடந்து வராங்க. அவங்களுடைய எப்பவுமே நான் அம்மா மாத்த திருவடியை தான் பார்ப்பேன். அவங்க நடந்த திருவடியை அந்த காருக்கு இடைய கூடி தெரியுது. நான் அப்படியே உட்காந்து திருவடியை பார்த்துட்டே இருக்கேன். அம்மா வந்தவங்க அவங்க அப்படியே காரை திறந்து ஏறலாம். அவங்க பின்னாடி வந்துட்டாங்க. நாங்க 4 சக்தி தான் இருக்கோம். அப்படி பின்னாடி வந்தாங்க. ஒரு காலை தூக்கி வச்சுட்டு வந்துட்டு இப்படி ஆசீர்வாதம் பண்ணாங்க. வந்து முன்னாடி வந்து ஆசீர்வாதம் பண்ணி போனா அந்த 3 சக்திக்குமே டவுட் இருந்துட்டு அவங்க கேட்டாங்க, சக்தி ஏன் அம்மா உங்களை மட்டும் இப்படி ஆசீர்வாதம் பண்ணிட்டு போகுது? எல்லாருக்கும் தான் சக்தி அம்மா ஆசீர்வாதம் பண்றாங்க. இல்ல சக்தி உங்களை பார்த்தா பண்ணாங்க அப்படின்னு அவங்க 3 பேர் கேட்டாங்க. இல்ல சக்தி எனக்கு அம்மாவை ரொம்ப பிடிக்கும், அதனாலதான் அவங்க பண்றாங்க போல. அதுதான் அம்மா பண்ணிட்டு அப்படியே கோயில் சுத்தல ஒண்ணும் சுத்தல, கார்ல ஏறி அப்படியே கிளம்பி போயிட்டாங்க அம்மா. செவ்வாய்க்கிழமை போனாங்க. புதன்கிழமை அம்மா கோயிலுக்கு வரலைன்னு சரி, நவராத்திரிமா அவங்க வராம இருக்க மாட்டாங்க, ஆனா இன்னும் வரல
உடம்பு முடியல அப்படின்னு. வியாழக்கிழமை மத்தியானம் போல எல்லாரும் சொல்றாங்க, சக்தி அம்மா நல்லா இருக்கட்டுன்னு சொல்லி எண்ணெய் ஊத்துங்க சக்தி, அம்மா நல்லா இருக்கட்டுன்னு சொல்லி எண்ணெய் ஊத்துங்க. நான் சொல்றேன், இவங்களுக்கு எல்லாம் பைத்தியமா? இந்த உலகத்தையே படைச்சவ நம்ம அம்மா. நம்ம அம்மா எல்லாத்தையும் காத்துக்கிட்டு இருக்கா. அவ நல்லா இருக்கலன்னு அது நல்லா இருக்குன்னு சொல்லி ஊத்துங்க ஊத்துங்கன்னு சொல்றாங்களே. எனக்கு ஏதோ டவுட்டா இருக்கே. ஏன்னா அம்மாவே இந்த உலகத்தை காப்பாத்துறா, அவ ஏற்றி வச்ச ஆகட்டும், ஏன் அப்படி சொல்றாங்கன்னு சொல்லிட்டு நான் கோயிலெல்லாம் சுத்திட்டு தொண்டை முடிச்சுட்டு வேள்வி குழு எல்லாம் அந்த ஆஃபீஸ் ரூம்ல போய் இருந்தோம். அப்போ எங்க வீட்டுக்காரங்க ஃபோன் பண்ணாங்க, பிச்சுமா ஏதாவது நியூஸ் தெரிஞ்சுக்கிட்டியா அப்படின்னு. இல்லையே, நான் ஒன்றும் தெரிஞ்சுக்கலையே சக்தி அப்படின்னு. இல்லையப்பா ஒன்றும் இல்லையா. இல்லை இல்லை, அவங்க வந்து என்கிட்ட வந்து திடீர்னு சொல்ல பயப்படுறாங்க. ஏன்னா எனக்கு அம்மானா அப்படி பிடிக்குமே, சொல்ல பயப்படுறாங்க. அப்போ நான் சொல்றேன், என்ன ஆயிட்டு சொல்லுங்க, அம்மாக்கு உடம்பு முடியலையாமே அப்படின்னு கேட்குறாங்க. ஆமா உடம்பு முடியலன்னு சொல்றாங்க, ஆனா அம்மா சரியாயிருவாங்க அப்படின்னு. அம்மா அங்க போயாச்சு, உங்க அப்புறம் ஒடுங்கியாச்சு, எனக்கு தெரியாது. அப்ப அங்க வச்சுட்டாங்க போனை, இவருக்கு தெரியல, இவருக்கு சொல்லக்கூடாதுன்னு சொல்லி. ஆனா கோயில் எல்லாம் எல்லா தொண்டு நடந்துட்டு இருக்கு, கருவறையில என்ன ஊத்திட்டு இருக்காங்க, எல்லாமே செய்யறாங்க. ஆனா அம்மா வந்து அங்க அப்புறம் ஒடுங்கிச்சு. அப்போ டிவியை வந்து கோடி சக்தி சொல்வாரு, இந்த டிவி ஆன் பண்ணுமா அப்படின்னு சொல்லி ஆன் பண்ணவும் நியூஸ் வருது. அம்மா ஒரே கத்து அந்த ரூமுக்குள்ள கத்திட்டு, சரி இது உண்மையா பொய்யா எனக்கு வந்து நம்பிக்கையே கிடையாது. நீங்க என்ன சொன்னாலும் சரிதான், அம்மாவை குற்றுமண்டபத்துல கொண்டு போற வரைக்கும் நம்பிக்கை கிடையாது. ஏதோ ஒரு நாடகம் நடக்குது, அம்மா எழும்பி வந்துருவாங்க, அம்மா வந்துருவாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்திலேயே தான் நான் இருந்தேன். அப்போ வந்து அவ வீட்டுக்கு போகும்னு சொல்லிட்டு நாங்க வேலிக்குழு மட்டும் போறோம், கருவறைலாம் பூட்டலை, நாங்க வேலிக்குழு மட்டும் நடந்து போறோம். அந்த ஏரிக்கரை இதுல வந்து ஆம்புலன்ஸ், ரெண்டு மூணு பைக்கு காரெல்லாம் வருது. இது உண்மையா உண்மையா அப்படி கத்தி கதறணும். அம்மாவை பின் வழியா கொண்டு அவங்க வீட்டுக்கு கொண்டு போயிட்டாங்க. நாங்க முன்வாசல்ல நின்று வாசல்ல போட்டு தட்டு தட்டு தட்டுன்னு தட்டணும். அப்போ வந்து அந்த கதவுல ஒரு ஒரு விளிம்பு, அந்த இதோட கதவோட இது ஒரு ஜாயிண்ட் இருந்துச்சு. அப்போ நான் பார்த்தேன். பார்க்கும்போது அம்மா வந்து வீட்டுல எடுத்துட்டு போனாங்க. அந்த காட்சியெல்லாம் மறக்கவே முடியல சக்தி. அம்மாவுக்கு இப்படி இதை நம்ம வந்து பார்க்கவே முடியாதேங்கிற ஒரு சூழ்நிலையை நான் அன்னைக்கு அறிஞ்சேன். அப்புறம் வந்து சொன்னாங்க, அம்மா இப்படி ஆயிட்டாங்க, அதனால நாங்க உட்கார்ந்து நாங்க மந்திரம் படிச்சோம், குரு போச்சு. அம்மாவுக்கு ஒரு மாலை இல்லை, ஒரு விளக்கு மட்டும் தான். அம்மாவுக்கு வேத்து வேத்து கொட்டுது. அவங்க சின்ன பொண்ணை வந்து நல்ல துணியை வச்சு தொடச்சிட்டே இருக்கிறாங்க, வேத்து கொட்டுது. அம்மாவை ஐஸ் பெட்டிக்குள்ள வச்சிருக்கு, எப்படி வேத்து கொட்டும், அப்படி வேத்து, அப்படி ஷாம்பு போட்டு குளிச்சு ஒரு சின்ன குழந்தை இருந்தா எப்படி இருக்கும், அப்படி இருக்கிறாங்க அம்மா. நம்பவே முடியல. அந்த இதை நம்ப எழுப்பி வந்துருவாங்க, வந்துருவாங்க, நம்ம அம்மா பாசமுள்ள அம்மா, நம்ம விட்டுட்டு போக மாட்டாங்க, அப்படியே ஒரு ஃபீலாவே இருந்துச்சு அன்னைக்கு. அந்த நடந்த சம்பவத்தெல்லாம் மறக்கவே முடிய மாட்டேங்குது. இன்னுமே என்னால அதை வெளியில வர முடியல அதுல இருந்து. இப்பதான் அம்மா அம்மா தான் கொஞ்சம் கொஞ்சமா எங்க பொண்ணு கனவுல எல்லாம் சொல்லி அம்மாவை சாப்பிட சொல்லி என்கிட்டயே சொல்லுவாங்க, அம்மா நான் உன்னோட தானே இருக்கேன், நீ எதுக்கு, நான் இங்கதான் இருக்கேன் அப்படின்னு. அப்படி குரல் கொடுத்த மாதிரியும் ஆன்மாக்குள்ள பேசின மாதிரியும் அவங்கதான் இப்பதான் என்னைய கொஞ்சம் கொஞ்சமா எழுப்பி கொண்டு வந்து நிறுத்தியிருக்காங்க. அதுவும் அம்மாதான். ஏன்னா இப்படி இவ்வளவு சீக்கிரம் இது நடக்கும்னு எதிர்பார்க்கல. அது ஒண்ணு. அதுதான் அது எப்படின்னா, இப்ப எப்படி புரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னேன்னா, அம்மா வந்து இதுதான் மனுஷனுடைய வாழ்க்கை, அவங்க எல்லாத்தையும் கத்து கொடுத்தாங்க. அந்த வாழ்க்கையிலயும் எப்படி இப்படி ஆகுங்கிறதையும் கத்து கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அது வந்து சக்தி, அம்மாவுடைய அற்புதம் சொல்லிக்கிட்டே இருக்கலாம், நிறைய விஷயம். கண்டிப்பா சக்தி. அது எல்லா உலகத்தில் உள்ள அனைத்து செவ்வாடை மகளிர்களுக்கு நீங்க உம் சொன்னது அத்தனையுமே அவங்க வந்து உங்க வாயால கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அவங்க உம் மனசுக்கு என்ன நடக்குதோ, என்ன நடந்துட்டு இருந்ததோ, அது உம் அத்தனையும் நீங்க சொன்ன மாதிரி இருக்கு. அம்மாவை நான் இருக்கேன்னு சொல்லி அதை பாக்குறதுக்குன்னு எத்தனை கோடிக்கணக்கான மக்கள் வர்றாங்க. வேற எதுக்கும் வர மாட்டாங்க. அம்மா உம் கிட்ட வந்து எல்லாத்தையும் கொட்டி, அம்மா வந்து நான் இருக்கேன்னு சொன்னதை அது ஒன்னே ஒண்ணுக்காக மட்டும்தான் அவங்க பண்றாங்க. உம் உம் அதுவும் இப்ப இல்லைன்னு சொல்றத நீங்க எப்படி, அம்மா இல்லாட்டியும் எப்படியெல்லாம் அம்மா வந்து நம்ம குடும்பத்துக்கோ இல்ல சூக்கமம்மா எப்படியெல்லாம் நம்ம கூடயே இருக்காங்கங்கிறதையும் அழக விளக்கமா சொன்னீங்க. அது அப்புறம் இந்த குரு குரு அமையறது எல்லாத்துக்குமே அமையாது. உலகத்துல எத்தனை பேர் குருவை தேடி தேடி போயிட்டு இருக்காங்க, இன்னுமே கிடைக்காம எங்கெங்கயோ போயிட்டு இருக்காங்க, இமயமலைக்கு எங்கெங்கயோ போயிட்டு இருக்காங்க. நம்மளுக்கெல்லாம்
குருனா யாருன்னே தெரியாம அந்த ஒரு பாமரத்தனத்தோட இருக்கிறவங்களுக்கும் அம்மா ஆதிபராசக்தியே குருவா வந்து நம்ம கிட்ட இவ்வளவு பெரிய பாக்கியத்துக்கு அது நீங்க சொன்ன மாதிரி இதெல்லாம் யாருக்குமே அமையாது. அது நம்ம செவ்வாடை தொண்டர்களுக்கு அமைஞ்சது வந்து அது பெரும் பாக்கியம்தான். என்னமோ சொல்ல வந்தீங்க சக்தி, சொல்லுங்க. அது எப்படின்னா சக்தி, நிறைய பேரு இந்த இருமுடி போட்டுட்டு ஆடிப்புறத்துல இப்படிலாம் அந்த மக்கள் பேசிட்டு வருவாங்க. அவங்களுக்கு யாருன்னே தெரியும். இப்ப கூட இருமுடியில வந்தவங்க, போன இருமுடியில கூட நான் அரிசி எல்லாம் பிடிக்கும் போது ஐயா இருக்காங்களா அப்படின்னு கேக்குறாங்க. வயசானவங்க, அவங்களுக்கு கூட இன்னும் தெரியல. அந்த வயசானவங்க கூட ஐயா இருக்கா, ஐயா இருக்காங்க போங்க பாருங்க அப்படிதான் சொல்லணும்னா. அப்படி கூட இருக்கிறாங்க மக்கள், பாமர மக்கள். அந்த மக்களுக்கு கூட அம்மா போய் அவங்க வந்து உழைச்சி அவங்க கையெல்லாம் சுருங்கி அவங்க தோலெல்லாம் சுருங்கி துணி கூட நல்ல துணி போடாம கூட அவங்க இந்த இருமுடி செலுத்த வருவாங்க பாருங்க. அப்போ நினைப்பேன், அம்மா இந்த ஆன்மாவெல்லாம் நீங்க பிடிச்சி இழுத்து கொண்டு வந்திருக்காங்க. வயசு காலத்துல, அவ்வளவு வயசு காலத்துல வருவாங்க. அதெல்லாம் இந்த இருமுடியில பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அம்மா வந்து உள்ளத்தை தான் பார்ப்பாங்க. நம்ம வேற எத்தையும் பார்க்க மாட்டாங்க. நம்மளுடைய உள்ளம் எப்படி இருக்கு. அதே மாதிரி பாருங்க, நல்ல உள்ளத்துல இருந்துட்டு எதை செஞ்சாலுமே அதை வெற்றியாக்கி கொடுத்துருவாங்க. அது கேட்கவே வேண்டாம், அது தானாவே அது மலரும் போதே புரிஞ்சுப்பாங்க மத்தவங்க. ஆஹா, இவங்க அம்மாவை கும்பிடுறதுனாலதான் இப்படி இருக்கிறாங்க. ஏன்னா சில கஷ்டப்படுறதுக்கு சில ஊழ்வினையும் இருக்கு, கர்மாவும் இருக்கு. இந்த மாதிரி நம்மளுடைய உள்ளத்தையும் ரொம்ப சுத்தப்படுத்தணும். அது வந்து ரொம்ப முக்கியம். யாரையும் பத்தி பேசுறது, செய்யறது, பண்றது, இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்ய வேண்டாம்னு சொல்லிதான் ஆன்மீகத்துக்கு வந்திருக்கோம். திரும்ப அதுல இருந்துட்டே நமக்குள்ளேயே நம்ம இது பண்ணும்போது இன்னும் தவறான வழிக்கு தான் அதை கொண்டு போய் சேர்க்கணும். அதனால அம்மாவை வந்து உள் உணர்வோடு அந்த பாசத்தோடு அம்மாவை பாருங்க எவ்வளவு எளிமையா இருந்து சொல்லி கொடுக்குறாங்க. அது வந்து எந்த குருட்டையும் நம்ம வாங்க முடியாது. எங்க போனாலும் தொடாத, விரதம் ஏறி பெட்ல படுக்காத, இப்படி 2 வேளை குளிக்கணும், நமக்குன்னு ஒரு கண்டிஷன் இருக்கும். நம்ம அம்மா கிட்ட அப்படி இல்லை. நம்ம அம்மா வந்து எப்படி இருந்தாலும் நீ குளிக்காட்டி கூட அம்மான்னு நினைச்சா கூட அங்க ஏத்துக்கிறாங்க. இப்படி ஒரு கருணை உள்ள தெய்வம் எங்க கிடைக்காது. கிடைக்கவே கிடைக்காது. கிடைக்கவே கிடைக்காது. நமக்கெல்லாம் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொன்னா ஏதோ ஒரு புண்ணிய கணக்கு தான். அதெல்லாம் சொல்லி சொல்லி மாளாது. அது அது நீங்க நம்ம மேல காட்டின ஒரு கருணை. கருணை கடல். யாருக்குமே கிடைக்காது. அதே மாதிரி அம்மா வந்து சிலையா வர்றாங்க பாருங்க. சிலையா அவங்க அன்னைக்குதான் வர்றாங்க. எனக்கு தெரியாது, நான் என்ன அறியாமலே நான் மருவத்தூர் போறேன். போனா அம்மா சிலை அன்னைக்குதான் மருவத்தூருக்கு வருது. அப்போ நான் என்ன அறியாமலே போய் நின்றுட்டு இருக்கேன். அப்போ தேவியம்மா அங்க இருந்தே வந்தாங்க. வந்துட்டு, சக்தி நீங்க வந்தது ரொம்ப சந்தோஷம், அம்மாவே இன்னைக்கு வரப்போறாங்க. அதனால நீங்க அம்மாவுக்கு பிடிச்சது என்னது தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு. என்னுடைய மனசுல என்ன போடுது, அவளுக்கு செவ்வாடை பிள்ளைங்களை தான் பிடிக்கும். என்னுடைய மனசுல அதுதான் மனசுல போச்சு. அப்ப அவங்க சொல்லுவாங்க, அம்மாவுக்கு பிடிச்சி திஷ்டி எல்லாம் ரெடி பண்ணுங்க, ஒரு செவ்வாடை வாங்கி வைங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி சக்தி வாங்கிக்கணும். அப்ப திஷ்டி எல்லாம் ரெடி பண்ணிட்டு தான் காமிச்சேன். பாருங்க, திஷ்டி ரெடி பண்ணி வச்சிருப்பாரு, செவ்வாடை மட்டும் வாங்கல. அப்போ ஸ்ரீதேவி கடையில போய் ஒரு வேள்விக்குழு பையன் தான் சொன்னேன், இருக்குதுலே எது விலை அதிகமோ அந்த ஒரு செவ்வாடைய நீங்க அம்மா வாங்கிட்டு வந்துருங்க இங்க அப்படின்னு சொன்னேன். அப்ப நான் அண்ணன்ட்ட சொல்றேன், நான் வந்து காசு எடுத்துட்டு போல, அப்போ ஒரு 1000 ரூபாய்க்குள்ளதான் எடுத்துட்டு போயிருந்தேன். ஏன்னா எங்கேயாவது போட்டுருவோம், தொண்டு செய்யற வைக்கிறதுல பர்ஸ் எங்க போட்டுருவோம். அப்போ நான் சொல்றேன், நீங்க அவங்ககிட்ட சொல்லிருங்க, அவங்க கொடுத்துருவாங்க, நம்ம போய் காசு கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி அந்த அண்ணன் அதே மாதிரி கொடுத்து விட்டாங்க. நான் கொடுத்துட்டு அந்த செவ்வாடையை எடுத்து ஒரு தாம்பளத்துல வச்சாச்சு. அதே மாதிரி சேலம் மாவட்டக்காரங்க அவங்களும் சால்வு மாலைலாம் வாங்கிட்டு வந்துருந்தாங்க. வாங்கிட்டு போனா அம்மா சிலை வருது. வரும்போது அந்த டெம்போல இந்த ஒரு பிளாஸ்டிக் கவர் போட்டு மூடி வச்சிருந்தாங்க பாருங்க. எனக்கு கொல்லவே இல்லை மனசு, என்னடா இப்படி அம்மா பண்ணிட்டாங்க. பார்த்தா செவ்வாடை கொடுன்னு சின்ன ஒரு கத்துறேன். அந்த செவ்வாடை தான் அம்மா ஊத்துறாங்க. அப்ப நினைச்சிட்டேன், அம்மா பாருங்க எங்க இருக்காங்கன்னு சொல்லி செவ்வாடையை உடுத்திட்டுதான் வந்து தொட்டியில தண்ணியில வச்சாங்கல்ல, அப்ப அம்மா அதுலதான் இருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமானேன். நீ விடவே இல்லம்மா, எனக்கு தெரியவே தெரியாது நீங்க வர்றேன்னு, ஆனா என்னை அழைச்சிட்டு வந்துட்டீங்க பார்த்தீங்களா. நான் ரொம்ப ஆசைப்படுவேன் அம்மாவுக்கு செய்யணும், எதுவும் பண்ணணும்னா அவங்களுக்கு மிஞ்சி நான் எதுவுமே செய்ய மாட்டேன். சரி, அம்மாவை நினை மனமே, மேல்மருவூர் அம்மாவை நினை மனமே. Please like, share, and subscribe to the Bangaru Amma Global YouTube channel for more inspiring
and uplifting videos like this one.